मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சார் சீக்கிரம் போக, ஆக்ஷனுக்கு நேரம் ஆகுது. ஆமா, ஆக்ஷன்ல அந்த ஊரை நம்மளால பார்க்க முடியும். மிஸ் லக்கி மேடம் கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும். கைத்தட்ட. ராத்திரியானா நமக்கு தூக்கம் வரல. ஆனா இந்த போலீஸ்காரங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியல. கைத்தட்ட. கண்ணா சார் கொஞ்சம் கேர்ஃபுல். Invitation card, please. இங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ் வண்டி இங்க தான் வந்திருக்கு. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் வா. ஃபுல் வீட்டை சர்ச் பண்ணுங்க. வீட்ல இருந்து யாரும் தப்பிச்சு போக கூடாது. மரத்துல வவ்வால தலைகீழ தொங்குது. ஆக்ஷன்ல நல்ல பெயிண்ட பார்க்கிறதுக்கு மனசு அழுது. இங்க என்னதான் நடக்குது? கைத்தட்ட. மிஸ்ஸஸ் லக்கி வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு, ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. நீங்க என்னடா கவிதை சொல்றீங்க? உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னு பாப்போம். சலீம், மேல ரூம் நம்பர் 9ல போய் பாரு. எஸ் சார். அட இன்ஸ்பெக்டர் பாண்டா. இன்ஸ்பெக்டர் பி பாண்டா. நான் வந்து பிருத்திவிராஜ் பாண்டா. நீங்க எங்க இன்ஸ்பெக்டர் பாண்டாவோட அண்ணனா? கரெக்டா சொன்னேன். நான் இன்ஸ்பெக்டர் பாண்டாவோட பெரிய அண்ணன், பிக் பிரதர். மிஸ்ஸஸ் லக்கி. ஓ மை கண்ணா. மிஸ்டர் கண்ணா, மிஸ்டர் கண்ணா. ஓ மை பெயிண்டிங், ஓ மை பெயிண்டிங். இவங்க அவங்கள பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நாங்க வாங்க வந்தது பெயிண்ட் தாங்க. அத மட்டும் கொடுங்க. கை தட்டுங்க. சத்தம் போடாதீங்க, அவங்க கண்டிஷன் சரியில்லை. என்னாச்சு மிஸ்ஸஸ் லக்கி? நான் லக்கி இல்ல, அன்லக்கி. சரி, கண்ணா சார் மிஸ்ஸஸ் லக்கிய பார்க்க வந்திருக்காரு. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க நான் தான், ஆனா அன்லக்கி. என்னோட பெயிண்டிங் திருட்டு போயிடுச்சு. இவருக்கு என்னாச்சு? கவிதை சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனா வர மாட்டேங்குது. சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல. என்ன புரிஞ்சுதா? இவர் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. 100 கோடி ரூபாய் விலை உள்ள பெயிண்ட் காணாம போச்சுன்னா யாரு வேணா அன்கான்ஷியஸ் ஆயிருவாங்க. நீங்க யாரு? ஐ அம் கேரி. சும்மா இந்த கேரி கேரினா என்னது? கங்காராமன் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்களேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் கேரி. நீ ஒரு செஃப் கிட்ட பேசிட்டு இருக்க, மறந்துடாத. ஷெஃப், பருப்பியும் சொரக்காவும் சேர்த்து சமைக்கிற நீங்க ஷெஃப். செஃப் இல்ல தத்தி, செஃப். செஃப். சண்டை போடுறத நிறுத்துங்க நீங்க. நான் ஏற்கனவே அப்செட்டா இருக்கேன். சலீமும் அவன் டீமும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க, ஆனா எந்த குழுவும் கிடைக்கல. ரொம்ப ஸ்மார்ட்டா திருடி இருக்காங்க. அப்படின்னா திருடனுக்கு வீட்டுக்குள்ள இருந்தே யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல. இவங்க எல்லாருமே என்னோட நம்பிக்கைக்குரியவங்க. ரொம்ப காத்து வருதா? அப்ப நான் ஜன்னல்ல போய் சாத்திரவா? ஓ கேரி, நீ ஏன் மிஷினையே மாட்டிக்க மாட்டேங்கிற? நான் சொன்னது நம்பிக்கைக்குரியவங்க, காத்து வரலன்னு சொல்லவே இல்ல. சரிங்க, திருடனை பிடிக்கிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது. நீங்களும் தான். பெயிண்டிங் கிடைக்கலனா என்னோட எல்லாமே போயிடும். எக்கச்சக்கமா கடன் இருக்கு, பேங்க் பேலன்ஸும் இல்ல.
மிஸ்ஸஸ் லக்கி, சாட்சிகள் எல்லாரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பெயிண்டிங் திருட்டு போயிடுச்சு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க அந்த பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சு தந்துருவோம். மிஸ்ஸஸ் லக்கிக்கு கோடிக்கணக்குல கடன் இருக்குங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாருங்க? இருக்கிற சாட்சிகளோட வாக்குமூலத்தை வச்சு பார்த்தா இது நிரூபிக்கப்பட்டது. நான் இவங்களோட லாயர். நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. நீங்க என்ன வேணா செய்யுங்க, அந்த பெயிண்டிங்கை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். பழுக்கத்தால எனக்கு முடிவெட்ட முடியுமா? உங்க பெயிண்டை இவனுங்க கண்டுபிடிக்க முடியுமா? கை தட்டுங்க. மிஸ்டர் கண்ணா, மைண்ட் யுவர் ஓன் ஆக்சன். இது சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. இந்த பசங்க தான் பெரிய பெரிய குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன புரிஞ்சுதா? மிஸ்ஸஸ் லக்கி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட பெயிண்டிங்க நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்போம். அது எந்த மாதிரி பெயிண்டிங்? ஒரு குயினோட பெயிண்டிங், 18th செஞ்சுரியை சேர்ந்ததுங்க. மேடத்துக்கு அந்த பெயிண்டிங் ரொம்ப தேவை. ப்ளீஸ் நீங்க அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. எப்படியாவது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது எங்க இருக்கோ அங்கதானே தேடி கண்டுபிடிக்க முடியும். பெயிண்டிங் எங்க இருந்தாலும் நாங்க அதை கண்டுபிடிப்போம். தேங்க்யூ பசங்களா, சோ ஸ்வீட். கேரி, இவங்க எல்லாரும் தங்கறதுக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி கொடுங்க. மேடத்தை நீங்க அவங்க பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இல்ல நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு ரூமுக்குள்ள படபடப்பா இருக்கும். ஆனா மேடம், இங்க ரொம்ப குளிரா இருக்கு, உங்களுக்கு சளி பிடிச்சிரும். கோர்ட்டு கிட்ட என் வேண்டுகோள் என்னன்னா இவங்க ரூமுக்கு போகணும். கோர்ட் எப்படி ரூமுக்கு போகும்? நான் மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா அனாதைகளும் ஒன்னா சேரட்டும். இவங்க வீடு எங்க வேணும்னாலும் இருக்கட்டும். கை தட்டுங்க. ஏய், என்னைய அடிக்கிறியா? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இத்தனை பேரை விட்னஸ்க்கு முன்னாடியே அடிச்சிட்டியா? யூ மைண்ட் யுவர் ஓன் கோட். அவங்க தட்டுங்க மாலின்னு சொன்னாரு. சார், மாலி சொல்லல, அவரு கைய தட்டுன்னு சொன்னாரு. ஓகே, மை ஃபால்ட். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நம்ம நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல பார்க்கலாம். மிஸ்ஸஸ் லக்கி, பாத்தீங்களா இன்னைக்கு வெதர் எவ்வளவு நல்லா இருக்கு. வாங்க டெரஸுக்கு போய் நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? என்னால எந்திரிக்கவே முடியல. நான் எவ்வளவு அன்லக்கி. நீங்க லக்கி தான். வெளியில நேம் பிளேட்ல இருக்கே. நீங்க ஒன்னும் ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த திருடனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். கவலைப்படாதீங்க. நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வாங்க. இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. சூடான பக்கோடாவை ஆறுனாதான் சாப்பிட முடியும். மிஸ்ஸஸ் லக்கி, நீங்க ட்ரை பண்ணாதான் மாடி ஏறவே முடியும். கை தட்டுங்க. யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இதே தான் சொல்றாரு. ஆமா. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு 50,000 ரூபாய் வேணும். என் வயித்துல ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனா? மறுபடியுமா? லாஸ்ட் மந்த் தான் 20,000 கொடுத்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியே. ஆமா, ஆபரேஷன் பண்ணும்போது வாட்ச் என் வயித்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. வாட்ச்மேனா? வாட்ச்மேன் எப்படி அங்க மாட்டிக்குவான்? அது எப்படி முடியும்? கங்காராமண்ணா, உங்க காதை டொனேட் பண்ணிடலாமே, அது எதுக்கும் உதவாது. என்னது? என்ன பார்த்து என்ன சொல்ற நீ? பேசாம இருங்க, வாய் மூடுங்க, யாரும் பேசக்கூடாது. ஆண்டி, எனக்கு பணம் கொடுங்களேன். இல்ல, அந்த வாட்ச் வயித்திலே இருக்கட்டும். அடடா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. புதுசு புதுசா எப்ப பார்த்தாலும் ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. உனக்கு ஒரு பைசா கிடைக்காது. I hate you. I hate you. இன்னைக்கு அங்கிள் மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் கேட்ட பணத்தை கொடுத்திருப்பாரு. நான் அங்கிள் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இப்ப போறேன், ஆனா திரும்ப வருவேன். பேராசக்காரன். இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு தெரியல. என்ன உள்ள கூட்டிட்டு போங்க.
எந்திரிச்சிட்டீங்கல்ல? இப்போ நீங்க ரூமுக்கு வர்றீங்களா யுவர் ஆனர்? சாட்சிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு பயங்கரமா குளிர போகுது. இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். பெயிண்டிங் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். பட்டு சார், மேடம் இங்க கம்ஃபர்டபிளா இருக்கும்போது அப்படியே விட்டுருங்களேன். ரூம்ல தனியா இருந்தா இன்னும் டென்ஷன் ஆவாங்க. என்ன புரிஞ்சுதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, கரெக்ட். இவ்வளவு குளிர்ல மேடத்துக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஃபார்ம்ல இருந்து ஃப்ரெஷ் கோஸ் வந்திருக்கு. நீ ஆளு கோபி பண்ணிடு. ஓகே. சரியா கேட்டிருச்சு போலயே. நான் எப்பவும் சரியா தான் கேட்பேன். நீங்க அரபி ரைஸ் சாப்பிடுறீங்களா இல்ல மசாலா சாப்பிடுறீங்களா? அத மட்டும் சொல்லுங்க. ஷெஃப், கோபி கோபி. கத்தாதீங்க. கத்துனா நான் அரபிக்கு பதிலா கோபி பண்ணிர மாட்டேன். நீங்க ஓபி அடிச்சிருங்க. குட் ஐடியா. நான் கோபியே பண்ணிடுறேன். இப்பதான் ஃபார்ம்ல இருந்து கோபி வந்திருக்கு. ஐ அம் இன்டெலிஜென்ட். நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மிஸ்ஸஸ் லக்கியோட நெஃப்யூ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னென்னமோ சொல்லி காசு வாங்க பாக்குறான். ரொம்ப பேராசக்காரன். ஒருவேளை பெயிண்டிங் அவன் தான் திருடி இருப்பானோ? அவன் மேல எதுக்கு ஒரு கண்ணு வச்சுப்போம். எல்லார் மேலயும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். எல்லார் மேலயும் சந்தேகப்படணும். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. சீக்கிரம் இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இத பாரு, அந்த பெயிண்ட் ரொம்ப காஸ்ட்லி. 200 years old. அது கேட்கலையா என்ன? அது கோல்டு இல்லடா, ஓல்டு. புரிஞ்சதா உனக்கு? நான் ஓல்டுன்னு தான் சொன்னேன். இங்க யாருக்கும் உன்னை பத்தி எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. இது ஒரு சிகரெட் மிஷின். புரிஞ்சதா? ஓகே பாய். அடே, போன் வைக்கும்போது ஹாய் சொல்லக்கூடாதுடா, பாய் தான் சொல்லணும். பாய் தான் சொன்னேன். லைன்ல கொஞ்சம் தகராறு. யார்கிட்ட பேசுறீங்க? யூ மைண்ட் யுவர் ஓன் ஆரஞ்ச். பெயிண்டிங் விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? நேசிக்கிட்டு இருந்தனா? நானா நேசிக்கிட்டு இருந்தேன்? பேசிக்கிட்டு இருந்தீங்க. யார்கிட்டயோ பெயிண்டிங் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. யார்கிட்டயும் சொல்லாத, இது டாப் சீக்ரெட். ஓகே? ஓ, அப்போ இது சீக்ரெட்டா? வாவ், குளிர்காலனாலே ஒரு தனி சுகம்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த ஹில் ஸ்டேஷன்ல வேற எப்ப வேணாலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இந்த ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம எங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன்ல, பெயிண்டிங் கிடைக்கிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு போக கூடாதுல்ல. நான் ஜாகிங் பண்ணிட்டு இருந்தேன். நைட்லயா? ஆமா, நான் நைட்ல தான் பண்ணுவேன். இந்த மழையிலயா? ஆமா, அப்பதானே மழையில வேர்க்காது. வேர்வை வந்தாலும் அதுவே க்ளீன் ஆயிடும்ல. என் பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு வேர்வை வந்துடும். சலீம். கரெக்ட் சார். இவனை ஜீப்ல உட்கார வச்சு அந்த பங்களால கொண்டு போய் விடு. ஓகே சார். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நானே போய்க்கிறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். இனிமே நீ எவ்வளவு ஜாக்கிங் பண்ணணுமோ எல்லாத்தையும் பங்களாக்குள்ளேயே போய் பண்ணு. கிளம்பு. அட, லைட் ஆஃப் ஆயிடுச்சே. ஹில் ஸ்டேஷன்ல அடிக்கடி போவோம். இவன் யாரு? பட் பின்னாடியே போலாம். பின்னாடி இல்ல, அவன் பின்னாடி தான் போகணும். என்ன புரிஞ்சுதா?
என்னால ஓட முடியல. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முன்னால இருக்கும். என்ன புரிஞ்சுதா? எங்க போனா போயிட்டான்? இங்கதானே வந்திருந்தா, அதுக்குள்ள எப்படி மறைஞ்சு போனா? நம்மள பார்த்துட்டு அவன் ஒண்ணும் ஓடி போகலல்ல. தர்பீஸ பார்த்து தர்பீஸ் தான் கலர் மாறும். நீ ஹனியோட சேர்ந்து சேர்ந்து அவன மாதிரியே மாறிக்கிட்டு வர. மலை மாதிரி இருக்கிற அந்த மாலி இத்தினூண்டு வழியில எப்படி எஸ்கேப் ஆகி போனா? அப்ப அந்த மாலி எங்க தான் போனா? அதான் புரிய மாட்டேங்குது. என்ன புரிச்சுதா? எங்க போயிருந்தீங்க? திருடனை கண்டுபிடிக்க. என்ன புரிஞ்சுதா? ஆ, மணி உனக்கு என்னாச்சு? மிஸ்ஸஸ் லக்கியோட நெஃப்யூவை துரத்திட்டு போனேன். அப்பதான் இப்படி சேராயிடுச்சு. அவர் எங்க போனாரு தெரியலையே. என்ன இன்ஸ்பெக்டர் பி பாண்டாவும் புடிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம், ஃபுல் கேங்கே இருக்கு. இன்ஸ்பெக்டர் பி பாண்டாக்கா? இல்ல, அந்த நெஃப்யூக்கு ஏதோ ஒரு லேடியோட இந்த ராத்திரி நேரத்துல வெளியில போனாரு. எனக்கு என்னமோ பெயிண்டிங் அவன் தான் திருடி இருக்கணும்னு தோணுது. இல்ல, இது அந்த மாலியோட வேலை தான். பழைய படங்கள்ல வர்ற வில்லன மாதிரி ஒரு லேண்டனை எடுத்துட்டு அவுட் ஹவுஸ் குள்ள போனா. நாங்க அவனை ஃபாலோ பண்ணோம். அவுட் ஹவுஸ்க்கு போய் அவன் எங்க மறைஞ்சான்னு தெரியல. எப்படி மறைஞ்சு போனா தெரியல, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆனா எனக்கு என்னமோ கேரின்னு தான் தோணுது. கேரியா? சாரி, அது டாப் சீக்ரெட். கேரி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. வெரி குட் ஹனி. யாரோட ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. ஆமா, அதனாலதான் நான் சொல்லவே இல்ல. அவரு யார்கிட்டயோ போன்ல பெயிண்டிங் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா கேரி அந்த பெயிண்டிங்க திருடிட்டு ஒருவேளை அந்த பெயிண்டிங்க விக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இல்லனாலும் பெயிண்டிங் தொலைஞ்சு போன நியூஸ யாருக்காவது சொல்லணும்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் சந்தேகப்பட வேண்டியதுதான். என்ன புரிஞ்சுதா? உன்னோட சந்தேகத்திலயும் உனக்கு சந்தேகமா? இல்ல, போப்பட் என்ன சொல்றானா, இங்க எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டி இருக்குன்னு. ஆமா, கேரிய தவிர. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தூங்கலாம். பெயிண்டிங்கை யாரு திருடினான்னு நான் தான் யோசிச்சாகணும். ஆனா யோசிக்கிறதுக்கு மூளை வேணும்ல. ஓகே, அவங்களே யோசிக்க விட்டுடலாம். என்கிட்ட என்ன சொல்றாங்களோ நான் அதை மட்டும் செய்யறேன். இங்க பாருங்க. என்ன ஆச்சானே? 2 மணி ஆயிடுச்சு. நாம இன்னும் தூங்கவே இல்ல. ஆமா, இவ்வளவு டென்ஷனான சிச்சுவேஷன்ல நமக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? ஆமா, மிஸ்ஸஸ் லக்கிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. யாரு அடிச்சாங்க? அட அடினா ஷாக் ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? யாரா இருந்தாலும் ஷாக் ஆவாங்கல்ல. அவங்களோட ஃபியூச்சரே அந்த பெயிண்டிங்ல தான் இருந்தது தெரியுமா? ஆனா பெயிண்டிங் மேல ரொம்ப உயரத்துல தானே தொங்கிட்டு இருக்கும். அங்க எப்படி ஃபியூச்சர் இருந்திருக்கும்? என்னாச்சு? திருடங்க, உனக்கு எப்படி தெரியும்? அவங்க முகத்துல தான் முகமுடி போட்டிருக்காங்கல்ல. அட டாங்கி, முகமுடி போட்டுக்கிட்டு சொந்தக்காரங்க வருவாங்களா என்ன? ஓய் திருடங்களா, நீங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓடு! புடிங்க. ஏய்,
ஹாய். ஏய் அனி, என்னையே அடிக்கிற? சிறுசு, நான் அவங்கள தான் அடிச்சேன். நீ ஏன் நடுவுல உன் முகத்தை கொண்டு வந்த? நான் பிடிச்சிட்டேன். என்ன புரிஞ்சுதா? விட்டுடு, இல்லனா நீ அவங்களோடயே போயிடுவ. அந்த திருடங்க வந்தது நல்லதா போச்சு. அப்படின்னா பெயிண்டிங் பில்டிங்ல தான் இருக்குன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி? ஊருக்கே தெரியும் மிஸ் லக்கி திவால் ஆயிட்டாங்க, வீட்ல எதுவுமே இல்லன்னு. அப்படின்னா அந்த பெயிண்டிங் எடுக்க தான் அவங்க வந்திருக்கணும். அப்படின்னா திருடன் பெயிண்டிங்கை திருடி இருக்கான், அத வெளியில எடுத்துட்டு போக முடியல. ரைட், நாம அந்த பெயிண்டிங்கை தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம். எல்லாரும் தனித்தனியா ரூம்ல போய் தேடி கண்டுபிடிங்க. ஆனா ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரொம்ப சீக்ரெட் ரூம் மாதிரி தெரியுதே. பெயிண்டிங் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? இந்த ரூம்குள்ள ரொம்ப நாளா யாருமே வரல போல இருக்கு. அடடா, இது வேலைக்கு ஆகாது போல இருக்கே. இன்னைக்கு அந்த பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த ரூம்குள்ள இத்தனை வருஷமா யாரும் வரல போல இருக்கு. இது என்ன ரூமா இல்ல துணி காய போடுற இடமா? ஏதாவது துணிக்கு கீழே தான் அந்த பெயிண்டிங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கணும். இவ்ளோ பெரிய பெட்ஷீட் என் சைஸோ இத்தனை உண்டு. முதலே எதுவும் தெரியல, இப்ப பத்தாததுக்கு இந்த பெட்ஷீட் வேற மேல கிடக்கு. இப்படியே இந்த துணியை மேல போட்டு சுத்திட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு மூச்சு வாங்க போகுது. தப்பிச்சுட்டேன். இல்லனா இன்னைக்கு மக்கள் பெயிண்டிங்ல என்னதான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? இங்க பெயிண்டிங் இல்லையே. இது என்னது? அந்த பெயிண்டிங் இங்கதான் இருக்கு. சிம்னிக்குள்ள இருக்கலாம். எனக்கு தான் டிடெக்டிவ் மூளையாச்சே. என்ன நடக்குது? என்ன காப்பாத்துங்க. என் உலகமே தலைகீழாயிடுச்சே. இந்த வீட்ல எல்லாமே பெரிய பெரிய ரூம்ஸா தான் இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பெயிண்டிங். ஆனா என் பெயிண்டிங்க யாரு பண்ணது? ஆமா, இந்த பெயிண்டிங்கே ஆடுது.
என்ன அடடா இது மிரரு, இதுல நான் தான் தெரியுறேன். கிடைச்சிடுச்சு, பெயிண்டிங் கிடைச்சிடுச்சு. எங்க இருக்கு? அண்ணே அந்த பெயிண்டிங் குயினோடது. இது குயின் தானே? பாருங்க எவ்வளவு பெரிய முடி, தாக்ராலாம் போட்டிருக்காங்க. டேய் டாங்கி, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட அட்லீஸ்ட் மீசைய பாத்துருக்கலாம்ல. குயினுக்கு மீசை இருக்குமா என்ன புரிஞ்சுதா? ஓ, அப்ப இந்த ரூம்ல பெயிண்டிங் இல்ல. எந்த ரூம்லயும் இல்ல, பங்களா ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். திரும்பவும் போறாரு. இன்னைக்கு விடக்கூடாது. வாங்க நாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அப்படின்னா இங்கே தான் பெயிண்டிங் ஒளிச்சு வச்சிருக்கணும். வாங்க நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அட கதவு திறக்கவே மாட்டேங்குதே. நாம இப்ப எப்படி உள்ள போறதுன்னு யோசிக்கணும். ஃபயர் பிளேஸோட சிம்னி வழியா உள்ள போலாம். வாங்க போலாம். இங்க வாங்க. நீ என்ன டாக்டர் பாலு மாதிரி இங்க வா இங்க வான்னு சொல்லிட்டே இருக்க? ஓ, சிம்னி வழியா அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு பாரு. நான் என்ன சொன்னேன்னா அந்த விண்டோ ஓபனா தான் இருக்கு. ரொம்ப குளிருதே. ஏதாவது நெருப்ப மூட்டி விட்டுலாம். குளிர் தாங்கல. இனி எல்லா விஷயமும் நமக்கு நல்லா தெள்ள தெளிவா புரிய போகுது. மெதுவா சத்தம் போடாம பேசு. நெருப்பு. தப்பிச்சிட்டோம். இல்லனா அப்படியே ரோஸ்ட் ஆயிப்போம். என்ன புரிஞ்சுதா? இப்ப உள்ள எப்படி போறது? கீழே ஜன்னல் வழியா அங்க திறந்திருக்கு. டாங்கி முதல்ல ஏன் சொல்லல? நான் இங்க வாங்கன்னு அப்பவே சொன்னேன். ஆனா நீதான் என்ன திட்டுனல. வாங்க கீழே போலாம். அட நீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? தப்பிச்சிடலான்னா என் கண்ணு கழுகு மாதிரி. என்ன புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். நீ கிளியா இருக்கும்போது உன்னோட கண்ணு மட்டும் எப்படி கழுகா இருக்க முடியும்? கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க போய் பெயிண்டிங் எடுத்துட்டு வாங்க. நான் அந்த பெயிண்டிங்கை திருடவே இல்ல. அட இவங்க ஆன்ட்டி இல்ல,
என்னோட அம்மா 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 இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆமா, என் அப்பாவும் எங்க அங்கிளும் ரெட்டையர்கள் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு செட் ஆகல, அதனால பிரிஞ்சுக்கிட்டாங்க. நான் டெய்லி நைட்டு எங்க அம்மாவை தான் இங்க பார்க்க வருவேன். எதுக்கு யாருக்கும் தெரியாம தனியா வந்து பார்க்கணும்? இருக்கலாமே. லக்கி தனியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வயசாகுதுல்ல, பாத்துக்கிறதுக்கு யாராவது வேணும். நீங்களும் அங்க போய் இருங்க. இல்ல லக்கி ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க வருஷ கணக்கா இன்னும் பேச கூட இல்லையே. ஆமா ஆமா, எங்களை நம்புங்க, நாங்க திருடல. நீங்க உண்மையான திருடங்களை தேடி கண்டுபிடிங்களேன், அப்பதான் உங்களுக்கு உண்மை இந்த தெரியும். கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்க. என்ன புரிஞ்சுதா? எனக்கு என்னென்னமோ தோணுது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஆன்ட்டிக்கு ஏதோ ஆபத்து இருக்கு போல. நாங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பொதுவா நிறைய பேயெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன புரிஞ்சுதா? பயந்தாங்குழிகளா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது பெயிண்டிங் திருடுங்க. முதல்ல கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை பூதமா இருந்துச்சுன்னா சாரி. நீதான் அந்த பாலூட்டி வளர்க்கப்பட்ட பாம்பா என்ன? மிஸ்ஸஸ் லக்கி நம்பி ஏமாத்துறல? மிஸ்ஸஸ் லக்கிய பாம்பு கடிச்சிருச்சா? சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகலாம். நேத்தி சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப பிடிச்சது, மிஸ்ஸஸ் லக்கிய பாம்பு கடிச்சதே. அட அமைதியா இருங்க, ஒண்ணும் ஆகல. அப்ப நீங்க தான் பெயிண்டிங் திருடுனதா? போன்ல எந்த ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. நான் எந்த எலிஃபெண்டோடய பேசிட்டு இருக்கலையே. இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. போலீஸ கூப்பிடுங்க, இவன் தான் திருடன். அட ஒரு நிமிஷம், ஒரு கன்ஃபியூஷன். நான் டிடெக்டிவ் ஹாரியோட ஃப்ரெண்டு. இவன் என்ன ஒரு பெயிண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹையர் பண்ணிருக்கான். நான் தானே உன்னை பெயிண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹையர் பண்ணேன். நான் எதுக்கு உன்னை ஃபயர் பண்ண போறேன்? மை ஃப்ரெண்ட், அவரும் ஹையர்னு தான் சொல்றாரு. என்ன புரிஞ்சுதா? எனக்கு இவரை தெரியும். இவர் ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ். நீங்கெல்லாம் குட்டி பசங்கன்னு எனக்கு தோணுச்சு. இது 100 crores இல்லையா? அதனால எனக்கு இவன் தேவைப்பட்டான். படிச்சவங்க யாரு, படிக்காதவங்க யாரு? இவங்க கிட்ட இந்த பெயிண்ட திருடினவங்க யாரு? கைய தட்டுங்க. அங்க யாரோ இருக்காங்க. அதுதான் உண்மையான திருடன். வாங்க போலாம். திரும்ப மறைஞ்சு போயிட்டான். இவன் மனுஷனா இல்ல பேயா? இந்த ரூம்ல எங்கேயோ சீக்ரெட் டோர் இருக்கு. வாங்க தேடலாம். இங்க சீக்ரெட் டோர்னு எதுவுமே இல்ல. அட, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சவுரா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இல்ல, அது சீக்ரெட் டோர் தான். அட, இது என்னது? என்ன புரிஞ்சுதா? இதுக்குள்ள விழுந்து நான் மேரினேட் ஆயிட்டேன். ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத. நாங்க உன்னை கையும் களவுமா புடிச்சிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அங்க இருக்கிற ஸ்வீட்டை திருடி சாப்பிட்டேன்னு நீங்க மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க. ஸ்வீட்டா, நாங்க பெயிண்டிங்க திருடினத பத்தி பேசுறோம். பெயிண்டிங்க நான் திருடல. எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. யாருக்கும் தெரியாம நீ இந்த சீக்ரெட் ரூம்ல ஸ்வீட் சாப்பிடலாம் நான் வந்த. சீக்ரெட்டா? அட, இந்த ரூமை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. அட, இது ஸ்டோர் ரூம். அட, நான் இங்க பொருள் எடுக்க வந்திருந்தேன். மேடம்போட காப்பி முடிஞ்சிருச்சு. நீ புது பாட்டில் எடுத்துட்டு வா. சாரி, நாங்க உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். இவரும் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? அப்ப பெயிண்டிங் எங்க போயிருக்கோம்?
இந்த ஒரு விஷயத்துக்கு நான் தான் விட்னஸ். இன்னைக்கு நீங்க பார்க்கிறதுக்கு பெட்டரா இருக்கீங்க. இத பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, காத்தோட்டமா ரொம்ப நல்லா இருக்கு. கோர்ட் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா, நீங்க 7 டேஸ்ல ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் ஆகணும். ஃபார்ம் ஹவுஸா? ஆமா மேடம், நல்ல காத்து, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கும். ஊப்பர் வர மாட்டான். அவன் 2 தடவை கத்திரிக்காவை எரிச்சிட்டான். நான் திரும்ப ஊப்பரை வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். கோர்ட் ஆர்டர் என்னன்னா, நீ உன்னோட காதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க. பாட்டும் சூப்பரா இருக்கு, உங்க ஐடியாவும் சூப்பர் டூப்பரா இருக்கு. கை தட்டுங்க. வேண்டாம் பசங்களா, நான் எங்கேயும் வரல. ஐ இன்சிஸ்ட். உங்க ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடும். எஸ் மேடம், வீட்டை நான் பாத்துக்கிறேன் மேடம். இல்ல, அங்க யாரு சமைக்கிறது? அதனால நீங்க எல்லாரும் கூட போகணும். எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்துறதுல இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே. பேசாம நீங்களும் வாங்கல. இல்ல இல்ல, எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு சாட்டர்டே, அப்புறம் சண்டே, கோர்ட் லீவ் தானே? ஆனா கேஸ பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்ல. நீங்க போங்க போங்க. ஆனா நாங்க இங்க இல்லாதப்போ பெயிண்டிங்க பத்தின ஏதாவது தகவல் வந்துருச்சுன்னா? அதுக்கு தான் நான் இருக்கல மேடம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்க கோர்ட்ல வந்து ஆஜராக்குறேன் மேடம். பெயிண்டிங்க பத்தி உங்களை விட எனக்கு கொஞ்சம் கவலை அதிகம். மிஸ்ஸஸ் லக்கி, அதுவும் சரிதான். நாம ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிடலாமே. எஸ், நீங்க எல்லாரும் போறீங்க. கேஸ் க்ளோஸ்ட். சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டு நாளைக்கு காலையில எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடலாம். நான் உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் ஸ்ட்ராபெரி சாப்பிட போறேன். மரத்து மேல ஏறி எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிட போறேன். ஏய், ஸ்ட்ராபெரிஸ்லாம் மரத்துல காய்க்காதே, என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன சோஃபாலையா? என்ன அவ்வளவு சாதாரணமா ஏமாத்த முடியாது. எங்க ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். சூட்டை வச்சு நீ என்ன பண்ண போற மாலிக்? கார்டனோட கிச்சனை அழுக்காக்கிற போற. இங்க பாருங்க, என் வேலையை குறை சொல்லாதீங்க கங்காராமண்ணா. கேரி, ஃப்ரீசருக்குள்ள பாவக்காய் இருந்து கெட்டு போகுதுங்க. இவங்க எதுக்கு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? கை தட்டுங்க. வண்டியை நிறுத்துங்க. நீயும் கேரி மாதிரி ஆயிட்ட. கண்ணா சார் கையை தட்டுங்கன்னு தான் சொன்னாரு, வண்டியை நிறுத்துன்னு இல்ல. நான் சொன்னது வண்டியை நிறுத்துங்கன்னு தான். நாம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக வேண்டாம். அப்ப எங்க போலாம்? வண்டியை திருப்புங்க. நாம திரும்பவும் பேலஸ்க்கு தான் போக போறோம். ஆனா ஏன்? ஏன்னா உண்மையான பெயிண்டிங் திருடனா நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க தானே வச்சிருந்தா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நீங்க தேடுற பெயிண்டிங் அங்க இல்ல மை லார்ட். ஏன்னா அது இங்க இருக்கு. பெயிண்டிங் கிடைச்சிருச்சா? மேடம், உங்க டென்ஷனும் போயிருச்சு. ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. ஆமா, அந்த பெயிண்டிங் எங்க தான் இருந்துச்சு? அது நீங்க சோஃபாவோட பெட் கடியில தேடினீங்கல்ல, அங்க தான் பெயிண்டிங் இருந்துச்சு. அது நான் ஒரு மூட்டை பூச்சியை தான் துரத்திக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. மேடத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். ஒரு வார்த்தை கூட பேசாம முதல்ல தப்ப ஒத்துக்கோங்க, இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சு நொறுக்கிடுவோம். என்ன புரிஞ்சுதா? வித்தவுட் எனி விட்னஸ் ஆதாரம் இதெல்லாம் இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். 100 கோடி விலையுள்ள பெயிண்டிங்காக உங்க எல்லாரையுமே நான் அழிச்சுடுவேன்.
ஒரு விசில் அடிக்க தெரியல, எங்களை அழிச்சிருவீங்களா? இப்படிதான் விசில் அடிக்கணும். தேங்க்யூ. இதுதான் நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறதுன்னு சொல்றது. என்ன புரிஞ்சுதா? உபதேசத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. பசங்களா, இவங்கள கவனிங்கடா. பேண்ட் ஷர்ட் போட்டது நான் தாங்க. ஃபைட் டிபார்ட்மெண்ட் அங்கதாங்க. கை தட்டுங்க. சட்டத்தை உன் கையால எடுக்க கூடாது. மயில்ல என் கையில ஃப்ரையிங் கரண்டி இருக்கு. கங்காராமண்ணா, இவங்க சட்டத்தை பத்தி சொல்றாங்களாமா. என் பேரு கங்காராம் இல்ல, ஹேரி கேரி கேரி. ஓட பாக்குற? சலீம், இவட பிடி. எஸ் சார். தேங்க்யூ சோ மச் பசங்களா. இன்னைக்கு உங்களால எனக்கு என் பெயிண்டிங் கிடைச்சிடுச்சு. பெயிண்டிங் எங்களுக்கு நேத்தே கிடைச்சிருச்சு. ஆனா இந்த லாயரை கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன புரிச்சுதா? ஆனா உனக்கு லாயர் மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு? நான் முதல்ல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த லாயர் உங்களை ரூம்குள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நேத்து இவர் நம்ம எல்லாரையும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக சொல்லிட்டு அவர் மட்டும் வர முடியாதுன்னு சொன்னப்பவே எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா மத்த எல்லார் மேலயும் சந்தேகப்படுறதுக்கு எங்களுக்கு காரணம் கிடைக்கல. நேத்து நீங்க ரூம்ல திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது நாங்க இந்த இடம் ஃபுல்லா தேடி அந்த சோஃபா கடியில இருந்து இந்த பெயிண்டிங்கை எடுத்து வச்சிட்டோம். வெரி இன்டெலிஜென்ட். நீங்க பண்ண இந்த வேலைக்காக உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுக்க போறேன். எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஏதாவது செய்யுங்களேன். சொல்லுங்க, நான் உங்க எல்லாருக்காகவும் என்ன செய்ய முடியும்? உள்ள வாங்க. இவங்களும் உங்க கூட இருக்கட்டும். இல்ல இல்ல, இது சாத்தியம் இல்ல. இவங்க உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பெண் சிஸ்டர் இல்லையா? இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் அதை தீர்த்துக்கோங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ஆமா, நான் டாங்கி. எனக்கு பிரெயினும் கம்மி. நான் எப்பவும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா என்னோட சிறுசு பண்ணி என்னை எப்பவுமே அவன் கூடவே வச்சிருப்பான். நீ சொன்னது கரெக்ட் தான். என்ன மன்னிச்சிடு தங்கச்சி. பேஸ்ட் பண்ணது கேக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ரெண்டு சிஸ்டரும் மேக் ஆயிட்டாங்க. கைய தட்டுங்க. ஒரே மேக்குன்னா எனக்கு மட்டும் ஏன் ரெண்டா தெரியுது? சிறுசு, என் கண்ணுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பெருசு, கண் பார்வையெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் பிரெயின் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்களுக்கு உங்களோட பெயிண்டிங் கிடைச்சிருச்சு. உங்க சிஸ்டரும் கிடைச்சிட்டாங்க. இனிமே நாங்க கிளம்பி ஆகணும். தேங்க்யூ பசங்களா. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. என் கண்ணை திறந்து விட்டீங்க. தங்கச்சி,
இன்னில இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருப்போம். பாய் பாய். நீங்க கண்டிப்பா இன்னொரு தடவை வரணும்.